கமலஹாசன் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்கல்ல, அந்த குழுல இணையறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இதை எல்லாரும் நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த குழுல சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஆஸ்கார் அவார்ட்னா என்ன, அதை யாரு எதுக்கு கொடுக்கறாங்க, இந்த ஆஸ்கார் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, இந்த ஆஸ்கார் அப்படிங்கிற பேர்ல அபிஷியலா எந்த விருதுமே கிடையாது. இத பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்னா, இந்த விருது யாரு எந்த நாட்டுல கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான். இந்த விருது அமெரிக்காவில தான் கொடுக்கப்படுது. அந்த நாட்டுல உள்ள அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த விருது விழாவை வருஷம் நடத்துறாங்க. இதுல கொடுக்கிற அந்த விருதுக்கு பேரு அகாடமி விருது, இங்கிலீஷ்ல அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருக்கு எந்த அடிப்படையில கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி மனசுல எழுந்திருக்கும். இந்த விருதுக்கு பேரு அகாடமி விருதுனா ஆஸ்கார் அப்படின்னு எதை சொல்றாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அத முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். இதுக்கு சுவாரஸ்யமான சில காரணங்கள் சொல்லப்படுது. 1929 இருந்து கிட்டத்தட்ட 95 வருஷமா வருஷம் சினிமா ஆளுமைகளுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டு வருது. ஆரம்பத்துல இந்த விருது பேரை எல்லாருமே அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 1939 தான் ஆஸ்கார் அவார்ட் அப்படின்னு அபிஷியலா அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பேரு என்னால தான் வந்துச்சு அப்படின்னு 3 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. முதலாவது, ஆஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன சிலை, அதோட உயரம் பாத்தீங்கன்னா 13.5 அங்குலம் இருக்கும், வெயிட் சுமாரா ஒரு 4 கிலோ இருக்கும், 24 கேரட் தங்க மூலம் பூசப்பட்டிருக்குமா. ஒரு திரைப்பட பிலிம் சுருள் மேல ஒரு போர் வீரன் வாளை பிடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு வடிவத்துல இருக்கும். 1936ல 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கின நடிகையான பெட்டே டேவிஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த விருது சிலையோட பின்புறத்தை பார்க்கும்போது தன்னுடைய முதல் கணவர் ஹார்மன் ஆஸ்கர் நெல்சனோட பின்புறத்தை பார்க்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி, இவர் இல்லப்பா, அவங்க கையில் இருந்த அந்த விருதை லிட்டில் ஆஸ்கார் அப்படின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. சோ அதனாலதான் அந்த பேரு பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது, ஜர்னலிஸ்டான சிட்னி ஸ்க்லாஸ்கி அப்படிங்கிறவரு தனக்கு பிடிச்ச நபரான ஆஸ்கார் ஹேமர்ஸ்டைன் அப்படிங்கிறவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துதான் இந்த பேரை வச்சதாகவும் பத்திரிகையிலையும் அதே பேர்ல வெளியிட்டதாகவும் குறிப்பிடுறாங்க. அதனாலதான் அந்த அவார்டுக்கு ஆஸ்கார் அப்படின்னு பேரு வந்துச்சுன்னு இன்னொரு கருத்தும் இருக்கு. ரொம்ப நம்பகத்தன்மையான டைம்ஸ் இதழ் கூட இவருக்கு கிரெடிட் கொடுத்திருக்காங்க. மூணாவது, 1929ல ஆஸ்கார் சிலை செஞ்சு முடிக்கப்பட்டப்பவே அங்க அகாடமி லைப்ரரியனா இருந்த மார்கரெட் ஹெரிக் அப்படிங்கிறவங்க அந்த சிலையை பார்த்து, இது என்னோட அங்கிள் ஆஸ்கார் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் இது ஆரம்பத்துல இருந்தே இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. ஓகே, சரி, இது ஆஸ்கார்ங்கிற பேரு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கதை. ரெண்டாவது கேள்வி, இதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைப்படத்துறையில கலை மற்றும் தொழில்நுட்ப ரீதியா சிறந்த பங்களிப்பை வழங்கிய கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கௌரவப்படுத்துறதுக்காக தான் இந்த விருது வழங்கப்படுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சிறந்த இயக்குனர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடிகர் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற கலைஞர்களுக்கு, சிறந்த கலைஞர்களுக்கு இந்த விருதை கொடுப்பாங்க. மூணாவது கேள்வி, இதை செலக்ட் பண்றது யாரு, இவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது யாரு, அதை எப்படி முடிவு பண்றாங்க? ஆஸ்கார் விருதுக்கு வெற்றியாளர்களை தேர்வு செய்யறது ஒரு சின்ன குழுவெல்லாம் கிடையாது. இந்த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற அமைப்புல பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த உறுப்பினர்கள் எல்லாருமே திரைப்படத்துறையை சார்ந்த வல்லுநர்களா இருப்பாங்க. இதுல நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள் இப்படின்னு பல துறையை சேர்ந்தவங்க அங்கம் வகிப்பாங்க. சரி, இவங்க ஒரு படத்தை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, முதல்ல அந்தந்த துறையை சேர்ந்த உறுப்பினர்கள், உதாரணத்துக்கு இயக்குனர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, முதல்ல இயக்குனர்கள்லாம் ஒரு படத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி வாக்குகளை அதிகம் பெற்ற ஒரு படம் முதல் கட்டமா தேர்வு அடையும். அடுத்து ஃபைனல் ஓட்டிங்கா குழுல உள்ள பல்லாயிரக்கணக்கானவர்களும் வாக்களிப்பாங்க. அதுதான் இறுதி முடிவா இருக்குமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த ஆஸ்கார் குழுவுல. அது போக வருஷம் 500-600 பேரை அவங்க குழுவுல இணைச்சுக்கிட்டே இருப்பாங்க அழைப்பு அனுப்பி. யாருக்கு அழைப்பு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா, அகாடமியில ஆல்ரெடி உறுப்பினரா இருக்கிற 2 பேரு ஒருத்தர் பேரை முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்கார் அகாடமியில உறுப்பினரா சேர அழைப்பு அனுப்பப்படும். இந்த வருஷம் மொத்தம் 534 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம கமலஹாசன் அவர்களும் ஒருத்தர். இதுக்கு முன்னாடியே இந்தியாவை சேர்ந்த வேற யாருக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா, மணிரத்னம் அவர்கள், சூர்யா அவர்கள், ஆமீர் கான், சல்மான் கான், தீபிகா படுகோன், இந்த மாதிரி பல பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே கமலஹாசன் அவர்கள் ஆஸ்கார் குழுவுல இணையற பட்சத்துல அடுத்த வருஷத்துல இருந்து ஆஸ்கார்க்காக சமர்ப்பிக்கப்படுற படங்களை பார்த்து அவரும் வாக்களிக்க முடியும். இதற்காக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.